ஹாய் ஹலோ திஸ் இஸ் ஸ்க்ரீன் பில்டர்ஸ் திருச்சி. நான் உங்கள் இன்ஜினியர் காளிச்சரன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கில் ஃப்ளோரிங் டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக தூக்கிக்கிச்சு அப்படிங்கிறது அந்த வீட்டினுடைய கம்ப்ளைண்ட்டு. இது எதனால் தூக்கிக்கிச்சு அப்படிங்கும்பொழுது, அந்த பில்டிங் ஆல்ரெடி ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பில்டிங்கு. பொதுவாகவே கான்கிரீட் பில்டிங்கு இதெல்லாம் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா, அந்த கான்கிரீட் வந்து ஒரு எக்ஸ்பெண்ட் ஆகக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு மெட்டீரியல் தான் கான்கிரீட்டு. கருங்கல்லாட்டாலாம் எந்த ஒரு கான்கிரீட்டுமே இருக்காது. ரொம்ப லென்த்தாக பில்டிங் கட்டுறோம் அப்படிங்கும்போது, ஒரு 100 அடிக்கு பில்டிங் கட்டுறாங்க அப்படின்னா ஒரு 40 அடி இல்லை ஒரு 50 அடியில் வந்து ஒரு எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் விடுவாங்க. பெரிய பெரிய ஸ்கூல் பில்டிங், காலேஜ் பில்டிங்லாம் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கமர்ஷியல் பில்டிங்லாம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது வெயில் காலத்துக்கு ஹீட்னால் விரிவடையும். மழை காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருங்கும். இது வந்து ரொம்ப 1 இன்ச்சு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி சைஸில் பில்டிங்குடைய சைஸை பொறுத்து அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை தான் இந்த பில்டிங் வந்து அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ அது மாதிரி வெயில் காலத்தில் விரிவடையுது அப்படிங்கிற ஒரு சின்ன மைல்டான ஒரு விஷயந்தான் இதில் நடந்ததுனால ரூஃப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகிருக்கு. எக்ஸ்பெண்ட் ஆகும் பொழுது அது மேலே ஒட்டியிருக்கக்கூடிய டைல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏர் ஃபார்ம் ஆகி தூக்கிக்கும். பபிள்ஸ் மாதிரி அப்படியே தூக்கி அங்கங்கே பலூன் மாதிரி நிற்கும். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பபிள்ஸ் மாதிரி தூக்கி இருக்கும்பொழுது இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் எடுக்கலாம். அது வந்து சிமெண்ட் கலவையோட பாண்டிங் ஆகிருக்காது. இதில் இன்னொரு ரிஸ்க்கான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்காரங்களோ இல்லை குடியிருக்கிறவங்களோ, விஷயம் தெரியாதவங்களோ, அவேர்னஸ் இல்லாதவங்க இதனால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பலூன் மாதிரி தூக்கி இருக்குது அப்படின்னா, அது மேலே நீங்கள் வந்து புஷ் பண்ணுறேன் காலை வச்சு மிதித்தோம்னா மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு நீங்கள் காலை எடுத்து வைக்காதீங்க. அதை ரிமூவ் பண்ணிடுவோம், ஈஸியாக வருது அப்படின்னு நீங்களும் ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்பொழுது அது வந்து செராமிக் மெட்டீரியல், அந்த டைல்ஸ் ஆனது உடஞ்சிச்சு அப்படிங்கும் பொழுது எக்கு தப்பாக உடஞ்சி நம்ம மேலே தெளித்து நமக்கு வந்து காயங்கள், இரத்த காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஒரு சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்த மேலே நீங்கள் புஷ் பண்ணுறதையோ அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அது மேலே ஒரு பெட்ஷீட்டையோ இல்லை பெரிய ஷாக்கு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்துச்சுன்னா மேலே போற்றி விட்டுட்டு அந்த பக்கத்து போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச பில்டிங் இன்ஜினியர், கான்ட்ராக்டர் அது மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய நாலேஜில் அதை வந்து ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி இந்த பில்டிங் வந்து ஒரு 30-35 வருஷம் பழைய பில்டிங்குங்கிறதுனால இந்த சிச்சுவேஷன் நடக்கிறதுங்கிறது வந்து ஈஸியாக நடக்கும். இந்த பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடுகளில் இது மாதிரி டைல்ஸ் மாற்றிருக்காங்க. பொதுவாகவே ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பில்டிங் ஃப்ளோர் டைல்ஸ்லாம் ப்ராப்பராக பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி தூக்கிட்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து பழைய செராமிக் டைல்ஸஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 4x2, 6x3, 10x4 இந்த மாதிரியான சைஸ்லலாம் டைல்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி மெத்தடும் டெக்னாலஜி நிறையா வளர்ந்துட்டதுனால இந்த மாதிரி தூக்கிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் டெக்னாலஜி பயன்படுத்தி பண்ணும்பொழுது வராது. ஸோ இந்த வீட்டுக்கு நாங்கள் எப்படி புதுசாக டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல்லாக அந்த உடஞ்சிருந்த டைல்ஸு, தூக்கியிருந்த டைல்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம். மோஸ்ட்லி இது ஹாலில் மட்டும்தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது, பெட்ரூம்லாம் நல்லா தாங்க இருக்குது அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மொத்த வீட்டுக்கும் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஹால் மட்டும் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே இருக்க பெட்ரூமில் இருக்கக்கூடிய பழைய டைல் தூக்கிக்கலாம், உடையலாம், அது மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் மாற்றிடுறது பெட்டரு. இன்னொன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஹாலுக்கு மட்டும் ஒரு டைல் சூஸ் பண்ணி போடும் பொழுது ஒரு 6 மந்த்து கழித்து இல்லை ஒரு 1 இயரோ கழித்து நீங்கள் இந்த பெட்ரூமுக்கு இதே மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அதுக்கும் மாற்றிடலாம் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது ஹாலுக்கு போட்ட சேம் டைல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு டைல்ஸோட டிசைனு, கலர் இது எல்லாமே சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். பொதுவாகவே ஒரு டைல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க வீட்டுக்கு அப்படின்னா ஒரே லாட்டில் எடுக்கும் பொழுது தான் ஒரே மேனுஃபேக்சர் டேட்டு ஒரே டைமிங்கில் உங்களுக்கு பேட்ச் ஆகி அந்த டைல்ஸ் கிடைக்கும், ஒரே ஈவனாக இருக்கும். நீங்கள் இந்த மாதம் ஒரு டைல் வாங்கிட்டு அடுத்த மாதம் அதே டைல் அதே நேம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி 2 டைல் பக்கத்தில் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகாது. வித்தியாசங்கள் தெரியும். கலரில் டிசைன் ஒன்றா இருக்கும், பட் ஆனால் கலர் வேரியேஷன், டிசைன் பேட்ச் டிஃப்ரெண்ட் கம்பல்சரி இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வீடு ஃபுல்லாக போடும்போது உங்களுக்கு அசிங்கமாக தெரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஹாலில் மட்டும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னா முடிஞ்ச வரைக்கும் வீடு ஃபுல்லாகவே மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 2வது விஷயம், ஒரு நல்ல இன்ஜினியரை பார்த்து இந்த ஒர்க்கை பண்ண சொல்லி நீங்கள்
மூவ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒரு கொத்தனார் டைல்ஸ் போட்டுற கொத்தனார் இவங்களை வச்சே நம்ம பண்ணிக்கலாம், டைல்ஸ் மெட்டீரியலாக நம்ம வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படின்னும் பொழுது இதனால் வரக்கூடிய ஃப்யூச்சர் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அந்த கொத்தனார் ஆளுங்களுக்கு வந்து தெரியாது. இது மாதிரி விஷயங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில டெக்னிக்கல் ஒர்க்லாம் நிறையா பண்ணணும். அதெல்லாம் வந்து கொத்தனார் ஆளுங்களுக்கு தெரியாது. அவங்க ஜஸ்ட் கலவை போட்டு டைல்ஸ் போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான் தெரியும். இப்போ இந்த வீட்டுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கலவையோட திக்னஸ் வந்து ஒரு 3.5 இன்ச்சு திக்னஸ் போட்டிருக்காங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு வந்து இந்த கலவை இவ்வளோ போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ இந்த வீட்டுக்கு கலவை கணன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 இன்ச்சு திக்னஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அந்த வீட்டுக்கு கலவை கணம் எல்லாத்தையும் வந்து டோட்டலாக கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு அவ்வளோதான் கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு கொடுக்க போகிறோம். அது மாதிரி 2.5 இன்ச்சு கொடுத்து கலவை கணத்தை கம்மி பண்ணுறது மூலியமாகவும் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்யூச்சரில் டைல்ஸ் தூக்கிட்டு வரதை நீங்கள் தவிர்க்கலாம். ரெண்டாவது இந்த வீட்டுக்கு சூஸ் பண்ணியிருக்க டைல்ஸினுடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4x2. அந்த 4x2வில் டைல்ஸ் எப்படி வேஸ்ட் ஆகாமல் போடுறது. ரெண்டாவது பெட்ரூம் உள்ளுக்குள்ளே இருக்க பழைய டைல் இருக்குது, ஹால்லலாம் புது டைல் போடுறோம். அப்படிங்கும்பொழுது ரெண்டும் தனித்தனியாக அசிங்கமாக தெரியக்கூடாது. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இன்ஜினியர் மூலியமாக போட்டிங்க அப்படின்னா உங்கள் வீடு லுக் வைஸும் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் லாங் லாஸ்டிங்கும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும். இப்போ இது வந்து ஒரு முதல் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக பழைய டைல்ஸு அந்த கலவை எல்லாத்தையுமே ஃபுல்லாக உடச்சி எடுத்துட்டு தண்ணி ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய பழைய டஸ்ட்டு, அந்த மார்ட்டர் டஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக கூட்டி அள்ளி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அதில் வந்து நம்ம வேலையும் பார்க்கணும். வேலை பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அடிஷ்னலாக என்னென்னலாம் பண்ணுன்னா அந்த டைல்ஸ் திரும்ப தூக்கிட்டு வராது. பாண்டிங், அந்த பழைய ரூஃபோட பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் பயன்படுத்தணுமோ அது எல்லாமே நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம். ஃப்ளோரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் பால் வந்து கெமிக்கலோட மிக்ஸ் பண்ணி ஃப்ளோரிங்கில் தெளிச்சு விட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்கள் கலவையுமே போடுவோம். கலவை போடும்போது 2 மெத்தடில் போடலாம். ஒன்று மட்டி இழுத்து போடுறதுன்னு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன எடுத்துட்டிங்கன்னா கை கலவைன்னு வச்சு கிரானைட் லே பண்ணுற மாதிரி லே பண்ணுவாங்க. சின்ன ஏரியா இது மாதிரி ஏரியாக்கெலாம் நீங்கள் வந்து மட்டி இழுத்து போடுறதே ஓகே தான். மட்டி இழுத்து போடுறதும் பார்த்திங்கன்னா கலவை எவ்வளோ நேரத்துக்கு போட்டிருக்கோம், எவ்வளோ நேரத்தில் அந்த கலவையை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அதுவே போதுமான வரைக்கும் நல்ல ஒரு இப்போ கலவையெல்லாம் போட்டதுக்கப்புறமேட்டு ப்ராப்பராக அதுக்கு வந்து லெவல் வைக்கணும். லெவல் வச்சு தான் நீங்கள் அதுக்காக மட்டி இழுக்கணும். மட்டி இழுத்துட்டு அந்த கலவையிலையும் ஆட் மிக்சர் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஃப்ளோரிங்லேயும் நீங்கள் சிமெண்ட் பாலோட ஆட் மிக்சர் மிக்ஸ் பண்ணணும். இது இல்லாமல் கலவையில் ரெடி பண்ணி லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா லெவலுக்காக எந்த பக்கெட்டு வந்து டயகனல் திருப்பி நீங்கள் டைல்ஸ் போடுறீங்கிற விஷயங்கள்லாம் இதில் நிறையா இருக்குது. வீட்டுக்காரங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டர் நீங்கள் பிடிச்சி பண்ணுறீங்க, அதாவது ஒரு டைல்ஸ் ஓட்டுற ஒரு கொத்தனார் மேஸ்திரியை வச்சு நீங்கள் பண்ணுறீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு அவங்க சொல்லவும் மாட்டாங்க. சாதாரணமாக எப்பவும் போல் லே பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இதில் விஷயங்கள் நிறையா இருக்குது. ஒரு இன்ஜினியர் மூலியமாக நீங்கள் பண்ணும்பொழுது தான் அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். இப்போது இங்கே அந்த மாதிரி லெவல் பண்ணுறது, கலவை போடுறது, இந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு நாங்கள் எப்பவும் போல் டைல்ஸ் லே பண்ண ஆரம்பிச்சிடுவோம். டைல்ஸ் லே பண்ணும்போது பொதுவாகவே வந்து நீங்கள் ஃப்ளோரிங்கில் அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் போட்டிங்கனாலும் சரி, டெரஸில் போட்டிங்கனாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேசர் யூஸ் பண்ண பழகிக்கங்க. ஏன்னா ஸ்பேசர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸ் தூக்கிட்டு வருது அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஒரு டைலுக்கு பக்கத்தில் இன்னொரு டைல் உடஞ்சிருச்சு அப்படிங்கும் பொழுது அந்த டைல் மட்டும் நீங்கள் மாற்றும்போது பக்கத்தில் இருக்கிற டைல் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்பேசர் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பேசர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு அதுக்கு நீங்கள் கிரவுட் பண்ணும்பொழுது பார்க்குறதுக்கும் ஒரு செக்குடு பேட்டர்னில் உங்களுக்கு லுக் வைஸ் நல்லா அழகாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் வீடை. இது வந்து ஃபினிஷிங் ஆயிடுச்சு. ஃபினிஷிங் ஆன வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கிரானைட் போட்டு லுக் வைஸ் நல்லா பெட்டராக கொடுத்துருக்கோம் அந்த கஸ்டமருக்கு. இந்த கஸ்டமருக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போது நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கோ இல்லை உங்கள் வீடுங்களுக்கோ இந்த மாதிரி டைல்ஸ் வந்து நீங்கள் புதுசாக பண்ணணும், ஒரு பழைய பில்டிங்காக இருக்குது புதுசாக பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். இந்த டைல்ஸ் ஓட்டுற சம்மந்தமான எதுவும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். மற்றபடி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது, நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க, அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து டீட்டெயில்டாக கன்சல்ட்டிங் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கன்சல்ட்டிங் பேசிஸில் நாங்கள் அதுக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வீடியோவை முழுசாக பார்க்குற பார்வையாளருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.